ஹரண பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாத சார்பு அனந்த கோடி நமஸ்காரங்கள். எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அப்ப இந்த பூலோகத்துல என்னடா வேணும்னா காசு வேணும். வாசி தீரவே காசு நல்குவீர், வாசி தீரவே காசு நல்குவீர் அப்படின்னு இந்த காசு இல்லாம இந்த பூலோகத்துல ஒரு ஜீவன் கூட ஓட முடியாது. அப்படி ஒரு விசேஷமான ஒரு காசு கொடுக்கக்கூடிய, தங்கத்தை கொண்டு கொட்டக்கூடிய, வைர மாணிக்கங்களை வாங்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பூஜை. சார், பணக்காரால இருந்து ஏழை வரைக்கும் இந்த பூஜையை பண்ணலாம். ஏன், ரோட்ல பிக்ஷை எடுத்துனுக்காம பாருங்க, அவனே அன்னைக்கு சும்மா அந்த பேரை சொன்னா, அந்த தெய்வத்தின் பேரை சொன்னால் கொண்டு கொட்டிடுவர். அப்படி ஒரு மகோன்னமான பூஜை. இந்த பூஜையை செய்யணும் சார். நம்ம இதுல யாரும் செய்ய மாட்டாங்க. இந்த பூஜை இன்னைக்கு யாருமே அதுல இன்வால்மெண்ட் இல்லாம இருப்பாங்க. என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு நமக்கு யார் இருக்கானா, யக்ஷாயா குபேராயா வைஸ்வர்ணாயா தனதான்ய மிருதமே தேகிமே தேகிவே அப்படின்னு குபேரனை கூப்பிடணும். குபேரனை தனியா கூப்பிடல சார். பாக்யாத லட்சுமி பாரம்மா நமோ மாசு பாக்யாத, யாரோட, லட்சுமியோட குபேரனை கூப்பிடுறோம். அப்படிப்பட்ட பூஜை தான் லட்சுமி குபேர பூஜை. தீபாவளிக்கு மறுநாள் அமாவாசை கேதார கௌரி விரதம் அன்று இந்த வருடம் அதே லட்சுமி பூஜையும் அன்று வருகிறது. என்னென்ன அப்படின்னா, சில பேர் தீபாவளி அன்னைக்கு கொண்டாடுவாங்க, சில பேர் அமாவாசையை வைத்து கொண்டாடுவார்கள். ஆனா மார்வாடி எல்லாரும் நீங்க பார்த்தா லட்சுமி பூஜையை தீபாவளி அன்று சாயங்காலம் பண்ணுவார்கள். தீபாவளி அன்னைக்கு சாயந்தரம் பண்ணோம்னா ரொம்ப விசேஷம். 2 நாளும் பண்ணலாம். இந்த வருடம் கேதார கௌரி விரதத்துக்கும் பண்ணலாம், அமாவாசை அன்னைக்கும் பண்ணலாம், அதே நேரம் தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் பண்ணலாம். தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் எப்ப சார் பண்றது? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் குபேரனை கூப்பிடலாம் சார். அவருக்கு ராகுகால யமகண்டம் எதுவுமே கிடையாது. ஏன்னா அவருடைய பர்த்டே தினம் அன்னைக்குதான். மகாலட்சுமி குபேரனிடம் அள்ளி கொடுத்த நாள். நீங்க ஆத்துல லட்சுமி பூஜை பண்றோம், எங்க ஆத்துக்கு மகாலட்சுமி வரணும் மகாலட்சுமி வரணும் கூப்பிடுறே இல்லையா? யாராவது ஒருத்தர் குபேர வரணும்னு கூப்பிட்டேலா சார்? மகாலட்சுமி பணத்தை குபேரன் கையில தான் கொடுத்தா. குபேரன் தான் மெயின்டெனன்ஸ், அவர்கிட்ட தான் உள்ள வரணும். அதனாலதான் வருஷத்துல ஒரு நாள் அவரை நினைக்கிறதுக்கு தான் இந்த தீபாவளி அன்னைக்கு லட்சுமி குபேர பூஜை. குபேரன் அவ்வளோ செல்வ செழிப்புடன் இருந்தார். குபேரன் யார் அப்படின்னா, ராவணேஸ்வருடைய சகோதரர். ராவணேஸ்வரன் இலங்கையை எப்படி தெரியுமா வச்சிருந்தார்? எல்லாம் கோல்டு சார், ஊரே தங்கம், அப்படி வச்சிருந்தான். சீதையை தூக்கின்னு வரதுக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய சிவபக்தன். அப்படி இருந்தது லங்காபுரி. குபேரன் சிவபெருமானுடைய பரமபக்தன். அப்படிப்பட்ட இந்த குபேரனை சிவபெருமான்கிட்ட நின்று நல்ல வரம் பெற்றார். ராவணேஷன் ஒரு விதமா வரம் பெற்றார், ஆனா குபேரன் ஒரு விதமா வரம் பெற்றார். அஷ்டதிக் பாலகர்கள ஒரு பாலகராக அவரை நியமனம் பண்ணிட்டார் சுவாமி குபேரமூர்த்தி. அந்த குபேரன் என்ன பண்றார் அப்படின்னா, பரமேஸ்வரன் கேட்கிறார், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் சொர்ணாகர்ஷனாக சொர்ணபுரீஷராக தரிசனம் கொடுத்தார் குபேரனுக்கு. மற்றவாளுக்கெல்லாம் பாம்பு சடையும் எல்லாம் போட்டு தான் கொடுத்தார், அவருக்கு மட்டும் சொர்ணபுரீஷராக கொடுத்தார். சொர்ணத்தை அள்ளி கொடுக்கிற பரமேஸ்வரனாக, அப்படியே சொக்கநாதர் மாதிரி சொக்க தங்கமாக தரிசனம். குபேரன் சொல்றார், உனக்கு மகாலட்சுமியை அள்ளி கொண்டு கொடுப்பா, அதை நீ கணக்கு பார்த்து வச்சுக்கோ, எல்லாருக்கும் அதிகமா கொடுக்காத, யாருக்கு என்ன கொடுக்கணுமோ அவளுக்கு கொடுனார். அப்ப குபேரனுக்கு ரொம்ப ஆனந்தம்.
அப்ப சுவாமி சொல்றார், உன்னை யார் ஒருவன் நினைத்து பூஜை செய்கிறானோ அவனுக்கு நீ எவ்வளவு வேணா கொடு, உன்னுடைய பரம பக்தனாக இருந்தால் அவனுக்கு கொடுன்னு. அந்த குபேர பூஜையில என்ன பண்றாரு அப்படின்னா சுவாமி அள்ளி கொடுக்கிறார். எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பூஜையினுடைய வழிமுறையை சொல்றேன். தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் ஆத்துல மாமனார் ஆத்துல வெள்ளி விளக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பா. எல்லாம் வெள்ளியின் தங்கவுமா தான் இருக்கணும். அன்னைக்கு இருக்கிறது கொஞ்சோண்டா இருந்தாலும் வச்சுக்கோங்க. வச்சு லக்ஷ்மி குபேர படம் இருக்கும். கீழே குபேரன் அவருடைய மனைவியும் மேல மகாலட்சுமி இருப்பா. அதே மாதிரி போட்டோ வாங்கி ஆத்துல தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் 5லேருந்து 6 மணிக்குள்ள விளக்கேத்திடணும். நீங்க எங்க வேணாலும் போயிட்டு வாங்கோ. சாயங்காலம் 5லேருந்து 6 மணிக்குள்ள உனக்கு காசு வேணுமா, கடன் தீரணுமா, உன் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமா, என்ன வேணும், சகல செல்வங்களூ தரும் ஹிமயகிரிராஜதனையை 16 செல்வங்களை கொண்டு குடிக்கிறாள் அம்பாள். மாதேவி நின்னை சத்தியமாய் சத்தியமாய் உள்ளத்தில் துதிக்கு அன்பருக்கு மனம் இறங்கி அம்மா தனம் தானியம் அறிவு புகழ் கல்வி சல்தான வாழ்நாள் வெற்றி 16 செல்வங்களும் கல் தருள்வாய். பாடுறார் அபிராம பட்டர். அவர் ஒரு பெரிய அம்பாள் பக்தர். கேட்கிறார் அம்பாள்கிட்ட மக்களுக்காக. அதே மகாலட்சுமி கொண்டு கொட்டுறா சார். அன்னைக்கு மறந்தும் விடாதீர்கள், தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் 5லேருந்து 6 மணிக்கு விளக்கேத்திடணும். விளக்கேத்தி குபேரன் போட்டோ வச்சு தங்க காயின் காசு நகையெல்லாம் அன்னைக்கு நம்ம போட்டுக்க கூடாது, எல்லாம் அங்க வச்சிடணும். நல்லா அலம்பி அழகா வச்சு மகாலட்சுமியை போற்றி 108 போற்றி புக்கு இருக்கு பண்ணணும். சாமி எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாது. ஐயரை கூப்பிடுங்க, வேதம் படித்த பிராமணர்களை கூப்பிடுங்க. கிராமத்துல எல்லாம் இருக்க 1-2 பேர் தான் இருப்பா. குபேர பூஜை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. சூப்பரா பண்ணலாம், நல்லா இருப்பேன். சுவாமி எங்களுக்கு இங்கெல்லாம் பண்ண முடியல, கோவில்ல பண்ண சொல்லுங்க. உங்க கோவில்ல எல்லாருக்கும் கிடைக்கும் அந்த பாக்கியம். செலவு பண்ணுங்க. சுவாமி கோவில்ல 10,000 ரூபாய் கேட்கிறார், 20,000 ரூபாய் கேட்கிறார், தாராளமா செய்யுங்கள். நீங்கள் அடுத்த வருஷம் மகா கோடீஸ்வரன். உண்மை சாமி, உண்மை உண்மை உண்மை. இந்த குபேர பூஜை பண்ணி போன வருஷம் பூஜை பண்ணவங்க இந்த வருஷம் நல்லா இருக்கேன்னு எனக்கே போன் பண்ணி சொல்றாங்க. சாமி நான் அவருக்கு அவ்வளோ கடன். இந்த மகாலட்சுமி டெய்லி பூஜை பண்ணார். அது தீபாவளி அன்னைக்கு நல்லா விளக்கேத்தி மகாலட்சுமியே போற்றி குபேரா போற்றி அப்படி 108 வாட்டி சொன்னாங்க. நல்ல குபேரனுக்கு என்ன பிடிக்கும் தெரியுமா? அவர் யார் தெரியுமா? ராஜாதி ராஜாய பிரதக்ஷசாகினே. அந்த ராஜாதி ராஜன் வேதம் ஆரம்பிக்கிறது. அந்த குபேரன் மகாராஜாவுக்கு ராஜா. அந்த குபேரனை தீபாவளி அன்னைக்கு தான் வழிபடணும். மற்ற நாள்ல என்னைக்கு சாமினா வியாழக்கிழமை சாயந்தரம் 5லேருந்து 6 மணிக்கு விளக்கேற்றி குபேரனை வழிபட்டால் மகாலட்சுமி நம்ம வீட்டுல தாங்க இருப்பா, வெளியிலேயே போகமாட்டா. இது உறுதி. ஆமா, நீங்க பண்ணி பாருங்க. தீபாவளி அன்னைக்கு சாயங்காலம் லட்சுமி குபேர பூஜை அவாவா சம்பிரதாய பிரகாரம் தாராளமாக செய்யலாம். அந்த வேத சாஸ்திர பிரகாரம் அந்த பூஜை பண்ணா 2 மணி நேரம் ஆகும். வேத பிராமணர் அப்படி பண்ணி வைப்பாங்க 2 மணி நேரம். அதுல என்னென்ன பூஜை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லாம் வருது. நவக்கிரகங்கள்லாம் நமக்கு அனுகிரகம் பண்றார். மகாலட்சுமி தனி பூஜை, குபேரனுக்கு தனி பூஜை, அவ்வளவு அழகா இருக்கும். அந்த குபேர பூஜை பண்ணணும். வருஷத்துல ஒரு நாள் பெரிய பூஜையே அதுதான் இருக்கிற பூஜையிலேயே. சத்யநாராயண பூஜையெல்லாம் சாப்பிட்டு அந்த குபேர பூஜை. அப்படி ஒரு குபேரன் சொர்ண ஆகர்ஷணமாக இருப்பார் சுவாமி. அவருக்கு முன்னாடி தங்கமும் நகையும் தான் இருக்கும். அவருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும்? பால் பாயச நைவேத்தியம் மகாலட்சுமிக்கு. குபேரனுக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும். என்னென்ன பிடிக்கும்? ஸ்வீட்லாம் நிறைய சாப்பிடுவார் அவர். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 50 கிராம் முந்திரி, திராட்சை, பேரிச்சம்பழம், டைமண்ட் கல்கண்டு, அப்புறம் என்னென்ன நட்ஸ்ல இருக்கோ அத்தனையும் வாங்கி சுவாமிக்கு முன்னாடி படைங்கோ. அதை 4 பேருக்கு கொடுங்கோ. எங்க காலத்துல குபேர பூஜை நடக்குது வந்து சேருங்கன்னு பக்கத்தாத்துல கூப்பிட்டுக்குங்கோ. எத்தனை பேர் வராலோ
எல்லாருக்கும் அந்த புண்ணியம் போய் சேர்ந்து உங்களுக்கு பகவான் தனி அனுகிரகத்தை கொடுப்பார். எல்லாரும் ஆன்மீக செல்வந்தர்களே, நம்ம இந்த கலியுகத்துல என்ன வேணும்? கல்வி செல்வமும் வேண்டும், பொருட்செல்வம் வேண்டும். காசு இல்லாம எங்கேயும் ஏற முடியாது. ஹோட்டல்ல கூட ஒரு டம்ளர் இப்பெல்லாம் தண்ணி கேன் கூட ஒரு 10 ரூபாய்க்கு விற்கிது. அந்த காலத்துல டேப்ல தண்ணி திறந்தா தண்ணி குடிச்சிட்டு போவா ரோட்ல. இப்ப அதுவும் இல்லை, எல்லாம் கேன். எதா இருந்தாலும் காசு. அதனால இந்த காசு நமக்கு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், நல்ல நமக்கு வருமானம் வேணும், வியாபாரங்கள் அபிவிருத்தியாகணும், வியாபாரிகள் நல்ல வியாபாரம் பண்ணணும், தனதானியம் பெருகணும். அப்படின்னா தீபாவளி அன்று சாயங்காலம் 5 மணிக்கு மேல் 6 மணிக்குள்ளாக ஆத்துல நல்ல வெள்ளி விளக்குலாம் இருக்கிறவாள்லாம் வச்சுங்க. வெள்ளி விளக்கு இல்லாதவா நீங்க சாதாரணமா பித்தளை விளக்குள்ள அகல் விளக்குள்ள ஏத்தி பண்ணலாம். இருக்கிறவா யூஸ் பண்ணுங்க. மாட்டு பொண்ணுக்கு வந்திருக்கும், உங்க ஆத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பா, எல்லாம் பீரோக்குள்ளேயே இருக்கும். தயவு செய்து எடுக்கவே மாட்டா. யாருக்கு வச்சிருக்கானே தெரியாது. பஞ்சபாத்திரம் கூட எடுத்து யூஸ் பண்ண மாட்டா. ஆனால் அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுங்க. உங்க மாமனார் வாங்கி கொடுத்தாரா, இது ஏத்தி உங்களுக்கு மகாலட்சுமி வரணும்னு வாங்கி கொடுத்தது. ஆகையினால அந்த வெள்ளி விளக்குல ஏத்தி பிரகாசமா இருக்கணும். அன்னைக்கு சாயங்காலம் 5லேருந்து 6 மணிக்கு விளக்கு ஏத்தி லட்சுமி குபேர பூஜை பண்ணுங்கள். காலையில இருந்து எப்ப வேணா பண்ணலாம். ராகுகால யமகண்டத்தை தவிர எப்ப வேணாலும் லட்சுமி குபேர பூஜை வேத பிராமணர்களை வைத்து பண்ணுங்கள். முடிந்தவர்கள் வேத பிராமணர்களை வைத்து நன்றாக அந்த லட்சுமி குபேர பண்ணுங்கள். நம்மளும் நம்பாத்துல குபேரனை கூப்பிடணும். கூப்பிட்டா என்ன பெருகும்? தனதானியம் பெருகும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளு தளர் வரியா மனம் தரு, தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரு, நல்லடை எல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அம்பாள்கிட்ட கேட்கிறார், என்னடா வேணும்னா தனம் தானியத்தை கொடு மக்களுக்குன்ட்டார். உன் அனுப்புறங்களாம் அப்புறம் போ அப்படின்ட்டார் அம்பாள்கிட்ட. அம்பாளை வாடி போடி பேசுற ஒரே ஆள் அவர் தான், அபிராமப்பட்டார். மக்களுக்கு இதை குடுடி, அவளுக்கு பணம் வேணும், அவளுக்கு தனதானியம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வேணும், உடுத்த துணி வேணும், அதை கொடு முதல்ல, அப்புறம் அனுப்புறது இருக்கட்டும் பாரம். அப்படி ஒரு பரம பக்தர். யாரான்னு கேட்போமா? சுவாமிகிட்ட இவாத்திரம் நல்லபடியா இருக்கும், யாரா பிரார்த்தனை பண்ணியிருக்கோமா? இல்ல, சுவாமிகிட்ட கேளுங்க, கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த குபேர பூஜையை விடாமல் செய்யுங்கள். யாராவது சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்கோ, நான் உங்களுக்கு அந்த பூஜையினுடைய விவரங்கள் சொல்கிறேன். அதே போல லட்சுமி குபேரை பூஜை செய்து எல்லோரும் தனவான்களாக இருந்து தர்ம காரியம் பண்ணணும். குபேரன் கொடுத்தான்னா கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஒரு கோயில் கட்டுறா, சிவாலயம் கட்டுறா அப்படின்னா ஒரு கருங்கல்லான நம்ம பேர்ல இருக்கணும். அதனால எல்லாரும் லட்சுமி குபேரை பண்ணி இந்த வருஷம் நீங்க பூஜை பண்ணாதவா ஆரம்பிச்சுக்குங்கோ. இந்த பூஜைக்கெல்லாம் எந்த ஒரு சாஸ்திரம் கிடையாது. தாராளமா எல்லாரும் பூஜை செய்யலாம். பூஜை செய்து குபேரனாக ஆகுங்கள். அப்படிப்பட்ட இந்த குபேரவை எல்லாரும் கொண்டாடி எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்ம பேர் அனுகிரகத்துடன் எல்லோரும் நல்லா இருக்கணும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஜெய் லக்ஷ்மி குபேரமூர்த்தி கி ஜெய்.